வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொடுப்போட்டிக்கான ஸ்டிக்கை நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல ஒரு ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா தயாரிக்கிற இடத்துல தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி பஞ்சு, இந்த பஞ்சோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25க்கு 2.25. உயரம் பார்த்தீங்கன்னா 1.25, அகலம் பார்த்தீங்கன்னா 2.25. இது இருந்தால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஃபெவிகாலில் இந்த கம்மை லைட்டாக அப்ளை பண்ணி போகிறோம். ஏன்னா நாளைக்கு கம்பு உருவாத வரத்துக்காக இந்த கம்மை அப்ளை பண்ணுறோம். லைட்டாக வச்சுட்டு இதை ஓட்டிடணும். நல்லா டைட்டாக சுற்றணும். இன்னொரு தப்பு இந்த மாதிரி ஓட்டிடுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேப் தெரியுது இல்லையா, அதனால கேப்பை நேராக எடுத்து இப்படி ஒன்று ஓட்டிடுவோம். மறுபடியும் இந்த கம்பு கண்ணில் குத்தாமல் இருக்குது, இப்படி ஒன்று ஓட்டிடுவோம். அவ்வளோதான். இங்கேருந்து டேப்பு இதை வச்சு ஃபுல்லாக இந்த ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு தொடுமுறைக்கான ஸ்டிக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நம்ம எதில் பழகுறோமோ அதை கொண்டு போய் நம்ம விளையாண்டா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கில் நம்ம பழகிருப்போம், அங்கே ஒரு ஸ்டிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜியோவை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை அவங்களே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டிக்கை கொடுத்து இதில் தான் விளையாடணுன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எதில் பழகுறோமோ அதில் தான் நம்ம விளையாட முடியும். ஸோ அதனால் அவங்கவுங்க ஒன்று தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். இது ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நமக்கு ரெடி ஆகுது. இவங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்சை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதில் விளையாண்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும்.
அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செஞ்சு வச்சுட்டு நம்ம விளையாட போகும்போது எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம்.